வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ரெசிபி. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக். இது வந்துட்டு எக் ஸ்டஃப்டு பொட்டேட்டோ கட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்ல குட்டி டைனோசர் முட்டை அப்படின்னு சொல்லலாம். நீங்க எப்படி வேணா பேர் வச்சுக்கோங்க, ஆனா அது செம டேஸ்டியா இருக்கும். ஒரு ஈவினிங் டைம்ல சாப்பிட்றதுக்கு ஒரு காஃபி டீயோட ரொம்பவே சூப்பரா இருக்கும். குழந்தைங்களும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, டிலே பண்ணாம இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 முட்டையை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம 4 கட் பண்ணி போறோம். இந்த முட்டையை இந்த மாதிரி 4 கட் பண்ணிக்கோங்க. மூணு முட்டையும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். முட்டையை கட் பண்ணியாச்சு, இது இருக்கட்டும். நான் ஒரு 5 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து நல்லா பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு போட்டீங்கன்னா ஒரு 3 உருளைக்கிழங்கு போட்டீங்கன்னா சரியா இருக்கும். நல்லா வேக வச்சு தோல் எடுத்துட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டா மேஷ் ஆயிருக்கணும், ஒரு மாதிரி கட்டி இல்லாம இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. இதுல நான் ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி தலை, அதையும் சாப் பண்ணிக்கோங்க. புதினா தலை கொஞ்சமா, அதையும் நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் இதுல ஆட் பண்ணிடலாம். குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா நீங்க பச்சை மிளகாவை தவிர்த்துட்டு முழுக்க முழுக்க மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி எடுத்திருக்கேன். இதுல வந்துட்டு கரம் மசாலா பொடியோட வாசனை கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால கொஞ்சம் அதிகமா எடுத்திருக்கேன். உப்பு வந்துட்டு தேவையான அளவுக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் இதுல ஆட் பண்ணிடலாம். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா ட்ரையா இருக்கணும், ரொம்ப ஈரப்பதம் இல்லாம அந்த மாதிரி இருக்கணும். ஒருவேளை ஈரமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்க இதுல கொஞ்சமா பிரெட் கிரம்ஸோ இல்ல மைதா மாவோ இல்ல கார்ன்ஃபிளவர் ஏதானோ கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்குல இருந்து ஒரு பால் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இதுக்குள்ள வந்துட்டு நம்ம இந்த முட்டையை ஸ்டஃப் பண்ண போறோம். இதே மாதிரி முழு முட்டை போட்டு ஒரு ஐட்டம் செய்வாங்க, அது வந்து டைனோசர் எக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். நான் அதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றணும், அப்புறம் ரொம்ப பெருசா இருக்கும், அது சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டம். அதனால நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன் எக்கை. உங்களோட விருப்பம் தான், நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, பாதி எக் இல்ல முழு எக்கா கூட நீங்க இது செய்யலாம். இப்போ இதை வந்துட்டு நடுவில் இந்த மாதிரி இந்த எக்கை வச்சுக்கலாம். ஒரு பீஸை வச்சுட்டு இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த முட்டை தெரியாத அளவுக்கு இதை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா உள்ள முட்டையை தெரியாத மாதிரி இந்த க்ளோஸ் பண்ணிட்டு இதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புக்கு. பாருங்க, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு உள்ள முட்டையை ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரியே நம்ம எல்லா முட்டையும் ஸ்டஃப் பண்ணிட போறோம். இப்போ எல்லா முட்டையும் இந்த மாதிரி உருளைக்கிழங்குக்குள்ள ஸ்டஃப் பண்ணி நம்ம இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புக்கு ஊட்டி வச்சாச்சு. கொஞ்சமா மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சமா பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், இது வந்துட்டு மேலே கோட் பண்றதுக்காக வேண்டி. இந்த மைதா மாவுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம், ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் போட்டீங்கன்னா போதும். இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு திக்கான பேட்டரா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்க போறோம். நீங்க இதுக்கு பதிலாக கார்ன்ஃபிளவர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா முட்டை யூஸ் பண்ணலாம், எதை வேணா நீங்க யூஸ் பண்ணி டிப் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இந்த மைதா மாவை மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இந்த நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த வந்துட்டு இதுல டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாவுல நல்லா எல்லா பக்கமும் நல்லா டிப் பண்ணிக்கணும். டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா இந்த பேட்டரை ட்ரெயின் பண்ணி எடுத்து இந்த பிரெட் கிரம்ஸ்ல போட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க பிரெட் கிரம்ஸ்ல. இது மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இந்த பேட்டர்ல டிப் பண்ணி க்ரம் கோட் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி பொரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டீப் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் சுட வச்சிருக்கேன். இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பொட்டேட்டோ எக் ஸ்டஃப் பண்ணதை வந்துட்டு இதுல போட்டுடலாம். நம்ம ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் நம்ம இதை லைட்டா டர்ன் பண்ணி விடலாம் அடுத்த சைடுக்கு. இந்த மாதிரி 2 சைடும் நல்லா பரட்டி விட்டு நல்லா கிறிஸ்பியா மொறு மொறு வந்ததுக்கு அப்புறம் எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான எக் ஸ்டஃப்டு பொட்டேட்டோ கட்லெட்ஸ் ரெடி ஆயிடும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல எடுத்து வச்சிடலாம். இது மாதிரியே எல்லா கட்லெட்ஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான எக் ஸ்டஃப்டு பொட்டேட்டோ கட்லெட்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி டொமேட்டோ சாஸோட நீங்க பரிமாறலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். கிட்ஸ் கண்டிப்பா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க.
இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.